Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் காளான் வச்சு பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போறோம். இது வந்து உங்களுக்கு எல்லா சாதத்துக்குமே சூட்டபிளா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாம Subscribe பண்ணிக்கோங்க. and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். ஒரு பாக்கெட் காளான் வாங்கி சுடு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு நாலா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீல் மேக்கர் வந்து ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, எண்ணெய். இவ்வளவுதான் இது செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிரலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிரலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கீறி வச்சிருக்க 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிரலாம். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிரலாம். இதுக்கு வந்து பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. அப்பனா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இத சேர்த்து அதனுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம காளான் ஆட் பண்ணிரலாம். கூடவே மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிடுவோம். இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடலாம். காளான் வந்து உங்களுக்கு தண்ணி விடுங்கறனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். காளான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினோம். இப்போ எந்த அளவுக்கு காளான் வந்து தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ ஃபுல்லாக இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வர வரைக்கும் வேக விடலாம். இப்போது தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடமே ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். உங்களுக்கு காளான் வந்து கம்மியாக தான் இருக்குங்கிற போது நீங்கள் அந்த மாதிரி மீல் மேக்கர் கூட ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை Subscribe பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.